श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்துல பாதுகையினுடைய பிரபாவத்தை பத்தி இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாதுகையினுடைய பிரபாவம்ன்றது லிಖೇತ ರಂಗಪತಿ பாதுகையோ பிரபாவகான்னு ஆரம்பத்திலேயே சத்தார்ணவி எது சமயத்திய மஷீபவித்துன்னு 7 சமுத்திரமும் சேர்ந்து ஒரு மையாக ஆனா கூட இதெல்லாம் எழுதுறது ரங்கபதி ஆதிசேஷனே பக்தா சகசிரவதனகான்னு சொல்லி ஆதிசேஷனே அந்த பிரபாவத்தை சொல்றவராக 1000 திருமுகங்களாலேயும் சொல்றவராக இருந்தாலும் கூட பாதுகையினுடைய பிரபாவம் சொல்லி மாளாது என்றெல்லாம் சொன்னார். இப்போ இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை பத்தி சொல்லச்சே பாதுகா தேவியும் அனந்தகரோட விஷக்சேனர் மாதிரியே ஒரு நித்தியசூரியாக இருந்துட்டு பெருமாளோட எப்பவும் தம்மை தொடர்பு படுத்தி கொடுத்துட்டு கைங்கரியம் பண்ணின்றவர்களாக இருந்துருக்கா. ஆனா அனந்தகரோட விஷக்சேனர்கள்லாம் உள்பட அந்த நித்தியசூரிகள் எல்லோருமே உத்தம் சயந்தி ஸ்வயம் உத்தமாங்கைஹி சேஷாசமம் சேஷகருத்மதாத்யான்னு சொல்றார். உத்தமாங்கைஹி உத்தம் சயந்தின்னு அவளுடைய சிரஸ்னால அந்த சிரோபூஷணமாக சென்னைக்கு அணியாக அணிந்து கொள்கிறார்கள். அந்த பாதுகையை சிரஸ்ல எல்லாரும் தரிக்கிறார்கள். அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்ற முறையில பார்த்தோம்னா எல்லாரும் சமந்தான். ஆனா அந்த கைங்கரியம் பண்ற கோஷ்டியில இருக்கிறவர்கள்லாம் கூட பாதுகையினுடைய ஏற்றத்தை புரிஞ்சுட்டு பாதுகைய விசேஷமாக அது பரிவட்டம் கட்டிண்டு பெருமாள் கைங்கரியத்துக்கு ஒரு அனுமதி பெறுவது போல இந்த பாதுகையை சிரசா தரிக்கிறார்கள்னு சொல்லி சாதிச்ச. இதுக்கப்புறமா இதுல ஆட்சேபம் இப்ப இந்த மாதிரி ஒரு அதிகாரம் சமமா இருக்கச்சே ஒத்தர சிரசில தரிக்கிறது மீதி பேரை கீழே அதை காட்டிலும் குறைவா நினைச்சுக்கிறதோ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றதுன்றது இருந்துருக்க அத ஒரு தவறாக எண்ணுவதுன்றது ஸ்ரீவைகுண்டத்துல கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துல போனமாக நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவான்னு அங்க இருக்கிறவா சொல்லி ஒருத்தர் சொல்லிக்கிறா. நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவான்னு ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல ஆழ்வான் சாதிக்கிற. எப்பவுமே அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் ஒவ்வொருத்தருமே அடியேன்னு தான் சொல்லிக்கிறாள். பரஸ்பர நீச்ச பாவம் அவ ஒருத்தரை பார்க்க செய்ய இவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர் அந்த அடியார் எங்கோக்கள்னு ஆழ்வார் சாதிச்ச மாதிரி அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாள்லாம் தனக்கு சுவாமிகள் என்று நினைச்சுண்டு ஒவ்வொருத்தரை பார்த்தையும் அடியேன்னு சொல்றா. இதையே தான் அவ எல்லாம் ஆசைப்படுறா. நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவாகன் அந்த மாதிரி இருக்கச்சே பாதுகா தேவிய சிரஸ்ல தரிக்கிறதுல யாருமே அதை குறையா நினைச்சுக்க மாட்டா. எல்லாரும் அதை விசேஷமா தான் நினைச்சுப்பா. ஆகையால இந்த கேள்வியே வரவே வராது. ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாரும் 3 பேரும் சமமாக இருந்துருக்கச்சே 3 பேர்னு அங்க இருக்கிற நித்தியசூரிகள் மொத்த பேருமே பகவத் கைங்கரிய பரர்களாக இருந்துருக்கச்சே பாதுகா தேவியை மாத்திரம் ஏன் சிரஸ்ல தரிக்கணும், மீதி பேர்லாம் அப்படி அப்படியே தானே இருந்துருக்கான்ற அந்த பாவமே குறைவு மிகுதி அந்த உயர்வு என்கிற பாவமே அவளுக்கெல்லாம் வராது. சரி, எங்க வரும் அப்படின்னு கேட்டா
இங்க பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால இங்கதான் வரும். இங்க என்ன வரும்னு கேட்டா கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம்தான். எவ்வளவோ ஆத்மகுண பூர்த்தியோட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாளாக இருந்தாலும் கூட ஒரு சமயம் என்ன, பல சமயங்கள்ல தன்னை ஏதோ தாழ்வு பண்ணிட்ட மாதிரியும் மீதி பேரை உயர்வாக நடத்தின மாதிரியும் ஒரு பாவனை வந்து தத்ரைத்தமாக மனசுக்கு ஒரு கிளேசம் வருது, அதோட இல்லாத ஒரு சண்டை வருது, எல்லாமே வருது. இது எல்லாம் எங்க வரும்னா இங்கதான் பிரகிருதிக்குள்ளதான் வரும். எல்லாருமே பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. எத்தனையோ கோஷ்டியில கூட ஒரு மோதல்லாம் வருது. ஏன் இந்த மோதல் வருது? எல்லாரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா தானே, அவளுக்குள்ள என்னத்துக்கு இந்த பாவம் வரணும்னு கேட்டேன். அந்த பிரகிருதி சம்பந்தம் என்ன பண்றதுன்னா அந்த ராஜச தாமச குணத்துக்கு சில சமயத்துல வெளிப்பாடு ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு மனக்கசப்பு, இந்த மாதிரி எல்லாம் மனசுல ஒரு கஷ்டம் இதெல்லாம் ஏற்படுறது. ஸ்ரீவைகுண்டத்துல சுத்த சத்துவமயமாக இருக்கிறதுனால அவள்லாம் யாரும் நினைச்சுக்க போறதில்லை. இப்படி நடந்ததுன்னாக்க அப்ப என்ன ஆகும்ன்றத பத்தி சொல்ற. முகுந்த பாதாம்புஜதாரிணித்வம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்தி ஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்த வர்ணாஹ வலயஸ்ததீயாஹ. ரொம்ப பெரிய விஷயத்தை சுலபமா சொல்லிடுறே சுவாமி தேசிகன் இங்க. இப்ப யார் பாதுகைய சிரசா தரிக்காத போறாளோ, ஏன்னா பாதுகைய சிரசா தரிக்காத போகணும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக அவர்கள் இருக்கணும். அல்லது பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சின்றாலும் கூட பாதுகா தேவி விஷயத்துல ஒரு அசூயை இருக்கலாம். இந்த அசூயினாலேயோ அறியாமையினாலேயோ இந்த பாதுகைய சிரசா தரிச்சுக்காத போயிட்டாள்னாக்க அவளுக்கு என்ன கதி ஏற்படும்ன்றத சாதிக்கிறார் இங்க. முகுந்த பாதாம்புஜதாரிணி. ஹே பாதுகா தேவியன்னு ஒரே வார்த்தை சொல்லாமல் சொல்ல, பாதுகையும் ஒரு, அதாவது தானும் ஒரு நித்தியசூரியாக இருக்கச்சே எப்படி நடந்துக்கணுமோ, அந்த பகவத் கைங்கரிய பரர்கள்லாம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிறார். இப்ப இவள் நடந்துக்கிற விஷயம் என்னன்னா முகுந்த பாதாம்புஜ தாரிணி, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை தரிப்பவளாக இருந்துருக்க. இப்படி பாதுகா தேவி இருக்கச்சே ஒரு சிலர் என்ன பண்றான்னாக்க அவளுடைய மகிமைய தெரிஞ்சுக்காததுனால அந்த பாதுகா தேவிய சிரசா தரிக்காத போயிடுறா. இப்போ பாதுகா தேவிய சிரசா தரிச்சாக்க மனசுல வரக்கூடிய ஒரு எண்ணங்களை தெரிவிக்கிறதுக்காக சொல்ற. இந்த பாதுகா தேவிய சிரசா தரிக்கிறவாள்லாம் என்ன நினைச்சுப்பான்னாக்க இது நமக்கு ஒரு பெரிய கைங்கரியம் கிடைச்சிருக்கு, இந்த கைங்கரியத்தினால நமக்கு ஒரு பெரிய மனசாந்தி ஏற்படுறது, சந்தோஷம் ஏற்படுறது, எல்லாம் ஏற்படுறது. இப்ப இந்த கைங்கரியம் கிடைக்காத போயிட்டோ இல்ல இந்த கைங்கரியம் நமக்கு கிடைச்சதையும் செய்யாமல் போயிட்டோம்னாக்க அது பெரிய முட்டாள்தனமாக ஆயிடும்னு சொன்னோம். ஆகையால நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா கூட நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தை இழந்துட்டோம்னாக்க அதனால ஒரு பெரிய கஷ்டம்தான் ஏற்படும்ன்றது சித்தாந்தம். இப்போ இவெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை எண்ணி சந்தோஷப்படுவான்றதுக்கு சொல்றார். முகுந்த பாதாம்புஜதாரிணித்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம்.
ஹே முகுந்த பாதாவனி பாதாம்பஜதாரிணி மோகாத்வாம் அனுத்தம்சயதாம். மோகாத்தை அறியாமையினால ஒன்ன சிரோபூஷணமாக தரிக்காதவர்களாக இருந்திருக்காள அந்த ஜனங்களுடைய மூர்த்தினிஸ்திதாக அவ தலையில இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கச்சையே ஒரு தலையில ஒரு ரேகை இருந்துருக்கும். ரேகைன்னா என்ன? அதாவது தலையெழுத்துன்னு சொல்றாள். அந்த தலையெழுத்து, அந்த தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு ஒரு லோக பிரவாதம் இருந்துருக்கு. லோகத்துல ஒரு வழக்கு இருந்துருக்கு. லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டம் ந சக்கியத்தை ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபின்னெல்லாம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. அவ அது இந்த தலையில பறக்கச்சையே தள்ள ஒரு லிபி எழுதி வைக்கிறா. அதையும் பிரம்மா தான் எழுதி அனுப்புறே, நம்மள சிருஷ்டி பண்ற. அந்த சிருஷ்டி பண்ணச்சே அந்த பெருமாளுடைய, அதாவது இந்த பிரம்மாவால எழுதப்பட்ட அந்த பிரம்மலிபின்னு சொல்லுவா. அந்த எழுதப்பட்ட அந்த எழுத்து இருக்க, தலை எழுத்து இருக்க, அந்த பிரம்மாவே மாத்தி அமைக்கணும்னு சொன்னா கூட அவரால் கூட மாற்ற முடியாதான். ஹரிணாப்பி ஹரேணாப்பின்னு சொல்லி அந்த பிரம்மாவை படைச்ச பெருமாளால கூட அதை மாற்ற முடியாதான். அதே மாதிரி இன்னும் சிவபெருமானாலையும் முடியாது என்றெல்லாம் சொல்ற. இது லோகத்துல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்துருக்கு. இப்ப எல்லார் தலையிலையும் அந்த தலையெழுத்துன்றது இருக்க ஏகரூபமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த நல்ல பிரசஸ்த வர்ணாவலியாக துர்லிபையான்னு ரெண்டு இருந்துருக்கு. பிரசஸ்த வர்ணாவலிகள்னா நல்ல எழுத்துக்கள். நல்ல எழுத்துக்கள்னாக்கா அவனுக்கு வரக்கூடிய சுகத்தை சொல்லக்கூடியவை, சுகமளிக்கும்னு சொல்றது. மற்றொன்று துர்லிபின்னு சொல்றவா கட்ட எழுத்து, துக்கத்துக்கு காரணமானவை. இப்ப என்ன ஆகும்னாக்க, பாதுகா தேவிய சிரஸ்ல தரிச்சுண்டாள்னாக்க அவ தலையில எழுதியிருக்கிற துர்லிபி இருக்க கெட்ட எழுத்தெல்லாம் கூட இது நல்ல எழுத்தா ஆயிடுறது. இது தரிக்காதவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நல்ல எழுத்தெல்லாம் கூட கெட்ட எழுத்தா மாறிடுறதுன்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற விஷயம். ஏற்கனவே சொல்லிருக்க இந்த சுவர்ணம் என்பதாக சொல்ற துர்வர்ணம் சுவர்ணம்ன்ற வார்த்தையை சொல்லி இந்த பாதுகா தேவியினுடைய பிரபாவத்தினால துர்வர்ணங்கள்லாம் கூட சுவர்ணமாக ஆயிடுறது. அதாவது அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினால இவ சிரஸ்ல தலையெழுத்தை கூட மாறும் என்பதை தெரிவித்தார். இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டோம்னாக்க, இவாளுக்கு சுகானுபவம் சொல்லிருக்கிறதே கூட அந்த பாதுகா தேவி கிடத்துல உபேட்சை பண்ணி பாதுகைய சிரஸ்ல தரிக்காத போயிட்டோமானாக்க அதுவும் விபரீதத்துல போய் முடிஞ்சிடும்ன்றது சொல்ற. முகுந்த பாதாம்புஜதாரிணி த்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்திஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்த வர்ணாவலயஸ்ததீயாஹ. இங்க ரெண்டு விஷயம் நாம பராமர்சம் பண்ண வேண்டி இருக்கு. வெங்கடாத்வரி லக்ஷ்மி சகஸ்ரத்துல ஒரு ஸ்லோகத்துல சாதிச்சிருக்க, அந்த விராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்து இந்த திருச்சானூர்ல பத்மாவதி தாயார் பிரம்மோத்சவத்துல எழுந்தருளச்சு அந்த தாயாருடைய ஸ்ரீசடாரி பிரசாதம் நமக்கு கிடைச்சதுன்னாக்க, நம்ம தலையில எப்படி எழுதியிருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்துல ஜோசிய பிரகாரம் 8ல சனி இருந்தா என்ன, 2ல சனி இருந்தா என்ன, 8ல குரு இருந்தா என்ன, யார் எங்கெங்க இருந்தாக்கா தோஷம்னு சொல்றாளோ அந்த தோஷங்கள் மொத்தத்தையும் நிவர்த்தி பண்ணி நல்ல இடத்துல இருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்க வல்லவளாக அந்த தாயார் இருந்துருக்கான்னு சாதிக்கிற. அந்த தாயாருடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா போறோம், அலமேலுமங்க தாயாருடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா போறோம். அதே மாதிரி தாயாருடைய கட்டாட்சம் இருந்துட்டுனாக்க நம்ம தலையில இருந்துருக்கிற துர்லிபி எல்லாம் கூட கஷ்டப்படணும்னு இருக்கிறவை கூட அதை மாறி
நமக்கு நல்ல லிபியாக அதுவே மாறிடுமா, ஸ்வர்ண லிபியாக மாறிடுமா, பிரசஸ்த வர்ணமாக ஆயிடுமா? அது இது வெங்கடாத்வரி சொல்றது. இதுக்கு மூலம் எங்க வருதுன்னா சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி, இந்த ஸ்ரீசுக்திகள்ல தான் வருது. இதுல இங்க வருத்தே மூர்த்தினிஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்த வர்ணாவலய ததியாகன்னு. ததியாக அவரவர்களுடைய அர்த்தம். அதுக்கு அந்த அவரவர்களுடைய சிரஸ்ல இருந்திருக்கல பிரசஸ்த வர்ணாவலயம் நல்ல எழுத்துக்கள்லாம் கூட துர்லிபியாக மாறிடுறதுன்னா, இப்ப ஏற்கனவே சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு ஏற்படுறது. லலாட்ட லிகிதா ரங்கா பரிமாஷ்டும் நசக்கியதே ஹரிணாப்பி ஹரேணாப்பின்னு சொல்லச்சு யாராலையுமே மாற்ற முடியாது, அவன் தள்ள எழுத்த பிரகாரம் தான் நடக்கும்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த பிரசஸ்த வர்ணம் இருந்துருக்கச்சே அவன் தள்ள எழுத்து மாறிடுவான்னா, இது எப்படி துர்லிபி போய் கஷ்டப்படணும்னு ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் கஷ்டப்பட்டு தானே ஆகும். அவனுக்கு எப்படி அது போய் அந்த கஷ்டப்படுறவன், அதாவது சுகப்பட வேண்டியவனுக்கு கஷ்டம்ன்றது எப்படி வரும்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு சமாதானம் என்னன்னாக்க, பகவத் கைங்கரியத்தினால வரக்கூடிய ஆனந்தத்துக்கு சமானமான ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாது. பகவத் கைங்கரியத்தினால வரக்கூடிய சுகத்துக்கு சமானமான சுகம் வேற எதுவுமே கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது பாதுகா தேவிய உபேட்ச பண்ணி அனாதரித்து பாதுகைய சிரஸ்ல சிரோபூஷணமாக தரிப்பதற்கு அதாவது முடியாதவர்களாக இருக்கவர்கள், அறியாமையினால அந்த காரியத்தை பண்ணாத இருக்காள, அவளை பொறுத்த வரைக்கும் இந்த லோக சுகம் வேணா அந்த தள்ள எழுதின எழுதுக்கிறதுனால பிரசஸ்த வர்ணங்களால ஏற்படலாம். ஆனா பரம சுகமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுன்றது இருக்க, அது வராது போயிடுறது. அது வராத வரைக்கும் அவளுக்கு பிரசஸ்த வர்ணம் இருக்கிறதாக நினைக்க முடியுமான்னா, அவளை பொறுத்த வரைக்கும் அவ தரல துர்லிபி தான் எழுதிருக்கு, கெட்ட எழுத்து தான் எழுதியிருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அவளுக்கு பிரசஸ்த வர்ணம்ன்றது பலன் கொடுக்காத போயிடும், தள்ள எழுதின்றா கூட அது பிரயோஜனம் இல்லாத போயிடும்ன்றதுதான் இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிற விஷயம். முகுந்த பாதாம்புஜதாரிணித்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்னி ஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்த வர்ணாஹ வலயஸ்ததீயாஹ பூமிஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணைரனந்தா விபுலா விபூத்யா ஸ்திரா ஸ்வயம் பாலயிதும் க்ஷமானஹ சர்வம் சஹா சௌரிபதாவனி த்வம். ஒரு ஸ்லேஷ சுவாமி கவிதார்க்கிக சிம்மனாச்ச அந்த பூமி பிராட்டிக்கும் பாதுகாதேவிக்கும் ஒரு ஸ்லேஷ. ஏற்கனவே பாதுகாதேவிக்கும் பெரிய பிராட்டியருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமியத்தை அருளி செய்தார். கணவிலையினாம் சாஸ்திரார்த்தானாம் பலாய நிவேசித்தே சுரப்பிதிருகணே நிர்வேசாத் பிராகபி பிரளயங்கத்தே விஷகிரிபதேர் ஹிருத்யா விஸ்வாவதார சகாயனி கபித நிகிலா வத்யா தேவி சமாதி நிஷேவிதா புவன ஜனனி பும்சாம் போகாபவர்க்க விதாயினின்னெல்லாம் அந்த தயாதேவிக்கு சொன்ன குணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாதேவிக்கு ராமபாத சக தர்மச்சாரிணீம் பாதுகே நிகில பாதகச்சிதம் சுவாமசேஷ ஜகதாமதீஸ்வரீம் பாவயாமி பரதாதிதேவதாம் இந்த ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். அதே மாதிரிதான் இப்ப அந்த பூமி பெரிய பிராட்டியாருக்கும் பாதுகாதேவிக்கும், ஏன்னா தயாதேவி வேற பெரிய பிராட்டி வேற இல்ல. சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினியும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவர் ரூபிணியம்னு சொல்லியிருக்க. அப்படின்னால பெரிய பிராட்டியார் தான் தயாதேவின்னா, தயாதேவி தான் பாதுகாதேவின்னு சொல்லி A = B, B = C, A = C ஆயிடுறது. ஆகையால பாதுகாதேவி வேற பெரிய பிராட்டியார் வேற இல்ல. இப்ப என்ன சொல்றேன்னா, பாதுகாதேவியும் பூமி பிராட்டியும் வேற வேற இல்ல. அந்த பூமி பிராட்டியாருக்கு என்னென்ன பெயர்லாம் சொல்றோமோ அத்தனை பேரும் அந்த பாதுகாதேவி விஷயத்திலையும் அதாவது ஏற்புடையதாகவே அமைந்திருக்கிறதுனால
பூமி பிராட்டியும் பாதுகா தேவியும் ஏகரூபமாக இருந்திருக்கவள், ரெண்டு பேரும் ஒரே விஷயம்தான்றத சொல்ற. பூஸ்துதியில சுவாமி தேசிகன் அந்த பூமி பிராட்டியினுடைய திருநாமங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிடுவாரு. சர்வம் சகேத்யவ நிரித்யகலேதி மாதः விஸ்வம்பரேதி விபுலேதி வசுந்தரேதி அன்யானி ச அன்ய விமுகான்யபிதானவ்ருத்யா நாமான்யமோனி கதயந்தி தவானுபாவம். சர்வம் சஹா அவனி அச்சலா விஸ்வம்பரா விபுலா வசுந்தரா, இப்படி பல பெயர்கள் பூமி பிராட்டிக்கு இருக்குன்னு சொல்ற. இப்ப இந்த பெயர்ல வரைச்சே ரெண்டு விதமாக நாம சொல்றோம். காரண பெயர், இடுகிரி பெயர் என்பதாக. இப்ப இவையெல்லாம் காரண பெயராக பூமி பிராட்டி விஷயத்துல இருந்துருக்கு. அந்த காரண பெயர்ன்றது எப்படின்றதெல்லாம் அங்க விஸ்தாரமா சொல்லியிருக்கார். அதே மாதிரி அந்த பூமி பிராட்டிக்கு காரண பெயராக சொல்லப்பட்டவைகள் எல்லாம் முக்கிய விருத்தி கவுன விருத்தின்னு ரெண்டு விருத்தி சொல்றது. ஒரு பொருள், ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே தெரிஞ்சு கொள்ளச்சே இது முக்கிய விருத்தின்னா அது அந்த சப்தத்தினால முக்கியமாக தெரிவிக்கக்கூடிய வஸ்து. அதுவே செகண்டரி பிரைமரி மீனிங் செகண்டரி மீனிங்னு சொல்லுவா. முக்கிய விருத்தின்னு சொல்லச்சே பிரைமரி மீனிங் சொல்லும். செகண்டரி மீனிங் வேற விதமாக. ஊரே அழுதுன்னு சொன்னாக்கா ஊர் அழுமான்னா ஊர்ல இருக்கிறவாள்லாம் அவள்லாம் மனசு கஷ்டப்பட்டுண்டான்னு அர்த்தம். அது அந்த மாதிரி அது செகண்டரி மீனிங்காக ஆகும். இப்ப முக்கிய விருத்தியா சொல்றதுதான் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த முக்கிய விருத்தியிலேயே அந்த பூமி பிராட்டிக்கு உண்டான பெயர் எல்லாம் பாதுகா தேவிக்கு அமைகிறதுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார். பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணைரனந்தா விபுலா விபூத்யா ஸ்திராஸ்வயம் பாலயிதும் க்ஷமானஹ சர்வம் சஹா சௌரி பதாவனித்வம். பூமி பிராட்டிக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் பூமி, தாத்ரி, அனந்தா, விபுலா, ஸ்திரா, சமா, சர்வம் சஹா என்றெல்லாம் பூமி பிராட்டிக்கு திருநாமங்கள். அந்த திருநாமங்கள் 7 சொல்றது. பூமி, தாத்ரி, அனந்தா, விபுலா, ஸ்திரா, சமா, சர்வம் சஹா. இந்த 7 சொற்களுமே வேற வேற அர்த்தங்கள்ல உபயோகப்படுத்தி இந்த 7மே பாதுகாதேவி விஷயத்துல சமன்வயமாகிறதுன்னு ஒரு ரூபகாலங்காரத்தை இந்த இடத்துல சாதிக்கிற ஆச்சரியமான ஒரு விஷயம். பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி. ஹே சௌரி பதாவனி, எம்பெருமானுடைய சௌரின்னு சொன்னா கண்ணனுடைய சொல்றது. ரங்கநாதன் வேற கண்ணன் வேற. என்ன அகையில அந்த கண்ணனுடைய திருவடிய ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிறவளாக இருக்கிறபடினால சௌரி பதாவனின்னு பாதுகைக்கு சம்போதனம் இந்த இடத்துல சொல்ற. சாதாரணமா லோக்க இந்த மாதிரி சொல்லச்சே சௌரி பதாவனின்னு சொல்ல சம்போதனம் ரங்கநாதனுடைய பாதுகையேன்னு ஒரு அர்த்தம் சொல்லிடுவோம். ஆனா இந்த இடத்துல எம்பெருமானுடைய பாதுகையாகவே நீ இருந்துட்டு இருக்க. இப்ப நீ என்ன பண்றன்னா ஸ்ருதீனாம் பூமிஹி, அந்த வேதங்களுக்கெல்லாம் விஷயமாக இருந்துட்டு இருக்கிறவள். அந்த வேதத்துக்கெல்லாம் விஷயமாக இருந்துட்டு இருக்கவள்னாக்கா நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக எம்பெருமான் எழுந்தருள் இருந்துட்டு இருக்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்துலாம் பெருமாளை பத்தி விசேஷமாக சொல்லப்படுகின்றனவோ அத்தனை இடங்கள்லையும் பிராட்டியினுடைய மகிமையும் சொன்னதாக தான் கொள்ள வேண்டும்னு வேறவே சொல்லுது. ஆகையால் அந்த பிராட்டியினுடைய மகிமைக்கு ஏற்பட்டது. அதாவது எங்கெங்கெல்லாம் வேதம் சொல்லியிருக்கோ, வேதத்துல விசேஷமாக சொல்லப்பட்டதாக இருந்துருக்கோ அதெல்லாம் பெருமாளை மாத்திரம் சொல்ல, பெருமாள் பிராட்டி 2 பேரையும் சேர்த்துதான் சொல்றதுன்றது ஒரு மகான்களுடைய சித்தாந்தம், பிராமணிகளுடைய ஒரு சித்தாந்தம். ஆகையால
இப்ப பாதுகாதேவியினுடைய பிரசம்சை இருந்துருக்க இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால ஸ்ருதீனாம் பூமிகி என்பதனால வேதங்களுக்கு விஷயமாக ஆகிறாய் என்ன, வேத பிரதிபாத்திய தேவதையாக இருந்துருக்கா, ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டவளாக இருந்துருக்கான்னு ஒரு அர்த்தம். அந்த பூமிகி என்ற பூமி பிராட்டியினுடைய திருநாமத்தை சொல்லி சொன்னார். புவனசிய தாத்ரி, உலகம் மொத்தத்தையும் தரிக்கிறவளாக இருந்துருக்கா. அந்த பூமி பிராட்டி தானே எல்லாரையுமே தரிச்சுருக்கா, லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களையும் தரிக்கிறவளாக இருக்கிறபடினால புவனசிய தாத்ரி என்பதாக சொல்ற. இப்ப பூமி தாத்ரின்னு சொல்லியாச்சு. குணைஹி அனந்தா, அந்த பாதுகாதேவியினுடைய பிரபாவங்கள்னு எடுத்துட்டோம்னாக்க அனந்தமாக இருக்கிறது. அனந்தம்னா அளவிட முடியாததாக இருந்துருக்கு. ஆகையால அளவற்ற குணங்கள், அந்த திருக்கல்யாண குணங்கள், அது எத்தனை கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கான்றது சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த குணங்களுக்கெல்லாம் குணங்களாலே அனந்தான்னு சொல்றதுனால ரொம்ப ரொம்ப பகுவாக இருந்துருக்கா. இதுவும் பிராட்டியினுடைய திருநாமத்துல சேர்ந்ததாக ஆறுது. விபூத்தியா விபுலா விபுலா என்பதாக சொல்ற. விபுலா பறந்தவள், விபூத்தின்னு ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தினாலே பறந்தவளாக இருந்துருக்கா. எல்லா விபூத்தியும் எம்பெருமானுடையது தானே, அதே மாதிரி எம்பெருமானுடையது எல்லாம் பாதுகாதேவி தானே. ஆகையால அந்த விபூத்தினாலே பறந்தவளாக இருந்துருக்கா. விபுலா எல்லா இடத்துலையும், அதாவது அந்த பாதுகாதேவியினுடைய விபூதி பரவாத இடம் எதுவுமே இல்லை என்பதாக தாற்பயம். ஸ்வயம் ஸ்திரா பாலயித்தும் க்ஷமா, ஸ்வயம் ஸ்திரா, அவ ஸ்திரமான தன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க நிலைத்து இருப்பவளாக இருப்பவள், அசையாதவளாக இருந்திருக்க, எல்லா காலத்திலையும் இருக்கிறவர்களாக அவள் இருப்பா, எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியவளாக இருப்பாள்னு அர்த்தம். கணவிலைனாம் சாஸ்திரார்த்தானாம் பலாய நிவேசித்தே சுர பிதர்கணாம் நிர்வேசாத் பிராகபி பிரளயங்கத்தேன்னு தயா சதகத்துல சொல்ற. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலத்தை கொடுப்பதற்காக பெருமாள் நியமிக்கிறார். அப்படி நியமிக்கிற அந்த தேவதைகள்லாம் கூட இந்த பலத்தை கொடுக்கக்கூடிய காலம் வரத்துக்குள்ளேயே அவளுடைய கர்மா முடிஞ்சு அந்த ஸ்தானத்தை இழந்துட்டாள்னாக்கா அவ இல்லாத போயிடுவாளே. அப்ப என்ன ஆகும், யாரோ ஒருத்தரை குறிச்சு தபஸ் பண்ணி ஒரு பலத்தை பெற்று பலத்தை ஒரு கால விசேஷத்துல பெறுவதாக ஒரு வரன் வாங்கி அந்த பலத்தை கொடுக்குற சமயத்துல யார் வரன் கொடுத்தானோ அவனே இல்லாத போயிட்டான்னாக்க, அந்த தேவத்தையே இல்லாத போயிட்டாக்க யார் கொடுப்பா? ஆகையால பலம் மொத்தம் வீணா போயிடுமே, அதாவது இவனுடைய தபஸ் மொத்தம் வீணா போயிடுமேன்னாக்க வீணா போகாதான். ஏன்னா தயாதேவி தான் அந்தந்த முகமாக இருந்துட்டு பலத்தை கொடுக்கிறவள். அவள் ஸ்திரமாக இருக்கிறபடினால எல்லா சமயத்திலையும் எந்த தபஸும் வீணா போகாதுன்னு தயா சதகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற. அதே மாதிரி இந்த இடத்துல இவள் ஸ்வயம் ஸ்திரா, எப்பவும் ஸ்திரமாக இருந்துருக்கிறவள். லோகத்துல என்ன வேணா நடக்கலாம், பூமி போகாது, பூமி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால இதையும் சொல்ற. தம் பாலயித்தும் க்ஷமா, நகா பாலயித்தும் க்ஷமா, நம்மை போன்றவர்களை ரட்சிப்பதற்கும் சக்தி உடையவளாக இருந்துருக்கார், சாமர்த்தியம் உள்ளவளாக அவள் இருந்துருக்கார். சர்வம் சகா, எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்வளாக இருந்துருக்கா. நாம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அத்தனையும் பொறுத்துண்டு நமக்கு க்ஷேமத்தையே எண்ணுபவளாகவும் க்ஷேமத்தையே கொடுக்கிறவளாகவும் பூமி பிராட்டி இருந்துருக்கா. அதே மாதிரிதான் பாதுகாதேவியும் இருந்துருக்கான்னு அந்த பூமி. அதே மாதிரி சௌரி பதாவனின்னு சொல்லச்சு, அவனின்னு பூமிக்கு ஒரு பேரு, அந்த பேரை இந்த சௌரி பதாவனின்றதுல சேர்த்திருக்கேன். அதனால என்ன, கண்ணனுடைய திருவடிகளை ரட்சணம் பண்ணுபவளாக இருந்துருக்கான்னு அதுவும் ஒரு அர்த்தம். அவ ரட்சணன்ற தாத்துல இருந்து அந்த திருவடிக்கு மாத்திரம் ரட்சணம் இல்லை, லோகத்துல இருக்கவா எல்லாருக்குமே
நீதான் எல்லாரையும் ரட்சிப்பவளாக பாதுகாதேவி தான் இருந்துருக்கா. அந்த பூமி பிராட்டிக்கும் பாதுகாதேவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமியம், அந்த பூமி பிராட்டியினுடைய திருநாமம் மொத்தம் பாதுகாதேவி விஷயத்துல இது காரண பெயராக அன்வயிக்கிறதுன்னு இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார். பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணைரனந்தா விபுலா விபூத்யா ஸ்திரா ஸ்வயம் பாலயிதும் க்ஷமானஹ சர்வம் சஹா சௌரிபதாவனித்வம் தைர்யம் குலக்ஷோணிபிருதாம் விதத்வே சேஷாதயஸ்த்வாம் சிரசா வஹந்தி பதப்ரசூதா பரமஸ்ய பும்சஹ பிருத்வி மஹிம்னா மணிபாதுகே த்வம். இப்போ அடுத்த ஸ்லோகத்திலையும் பூமி பிராட்டி செய்கிற செயல்களையும் பாதுகாதேவியினுடைய அனுகிரக விசேஷத்தையும் தொடர்பு படுத்தி ஒரு ஸ்லேஷ ரூபமாக சாதிக்கிறார். ஸ்லேஷ வகையினால பாதுகையினுடைய பிரபாவத்தை சுவாமி சாதிக்கிறார். தைரியம் கோலக்ஷோணி பிருதாம். ஹே மணிபாதுகே, அந்த ரத்ன பாதுகையாக இருந்தவர்களுக்கு ரங்கநாத பாதுகையை பார்த்து சுவாமி மங்களாசாசனம் பண்றார். சம்போதனத்துல சொல்லி குலக்ஷோணி பிருதாம் தைரியம் விதத்தே. குலக்ஷோணி அப்படின்னு டோனி பிருத், மகி பிருத், டோனி பிருத் என்றெல்லாம் மலைகளுக்கு பேர். மலைகள்லாம் பூமிய தாங்கிட்டு இருக்குதான். மகிதரன்ல மலைக்கு பேர். 8 குலபர்வதங்கள்னு சொல்லப்படுகின்றன. அந்த 8 மாவரை என்றதாக சொல்லி 8 குணங்கள், 8 குல பர்வதங்கள் என்றெல்லாம் 8 சொல்லச்சு, இந்த குல பர்வதங்களை எல்லாம் கூட தாங்கின்றிருக்கவளாக இருந்திருக்கவள் பூமி பிராட்டின்னு சொல்றார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. குலக்ஷோணி பிருதாம், அதாவது அந்த மலைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்தைரியம், நிலையான தன்மை வேணும். அந்த நிலையான தன்மைய பாதுகாதேவி தான் ஏற்படுத்தி கொடுக்கிறாளாம். அப்போ குலக்ஷோணி பிருதாம் ஸ்தைரியம் விதத்சே முதல் விஷயம். இது பூமி பிராட்டி விஷயத்துல பூமி அந்த மலைகளுக்கெல்லாம் ஒரு நிலையான ஒரு தன்மையை கொடுப்பவளாக இருந்திருக்கா என்றது இதுக்கு அர்த்தம். பாதுகாதேவி விஷயத்துல வரைச்சே குலக்ஷோணி பிருதாம் ஸ்தைரியம் விதத்தேன்னா, மிக உயர்ந்த குலத்துல பிறந்த மனு முதலிய அரசர்களுக்கெல்லாம் தைரியம் விதத்தே ஒரு நிலையான தன்மை, அதாவது அந்த அரச பதவியில இருக்கும்படியான ஒரு தன்மைய நீதான் கொடுக்குற. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால அதாவது அந்த மனு வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம், இட்வாக் வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பாதுகாதேவியை வணங்கிதான் அவர்களுக்கு ஒரு ஸ்தைரியம் ஸ்திரமாக இருக்கிற தன்மைன்றது ஏற்பட்டது. ஆகையால இங்க பாதுகாதேவிக்கும் பூமி பிராட்டிக்கும் ஒரு ஸ்லேஷ. பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி ஸ்தைரியம் குலக்ஷோணிபிருதாம் விதத்சே சேஷாதயஸ்வாம் சிரசா வஹந்தி. இந்த பூமிய சேஷாதயா சிரசா வஹந்தி, ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கார். சஹசிர பணாபணி மண்டித்தனாக 1000 தலைகளோட பூமியை தாங்கிட்டு இருக்கிறார். அவர் மாத்திரம் இல்ல, கூர்ம ரூபமாக பெருமாளும் தாங்கிட்டு இருக்கிறான் பூமியை. சேஷாதயஸ்வாம் சிரசா வஹந்தி, இவர்கள்லாம் தலையால ஒன்ன தாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னார். பாதுகாதேவி விஷயத்துல வரைச்ச என்னன்னா, சேஷாதயஸ்வாம் சிரசா வஹந்தி, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கின்ற அனந்த கருட விஷக்சேனர், ஆதிசேஷன், கருத்மான், விஷக்சேனர் முதலியவர்கள்லாம்
பாதுகா தேவிய சிரசா வகந்தி, சிரசா தரிக்கிறார்கள். அது என்ன சந்தேகமான அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை ஏற்கனவே நாம சொல்லி சொன்னோம். சேஷாதயஸ்வாம் சிரசா வகந்தி பத பிரசூதா பரமஸ்ய பும்சஹா. பூமி எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உண்டானவள். பத்யாம் பூமிர்திஸ்ரோத்ராத், அந்த பெருமாள் திருவடிகளிலிருந்து தான் பூமி உண்டானாள்னு வேதமே சொல்றது. பத பிரசூதா பரமஸ்ய பும்சஹா, பரமாத்மாவாக இருக்கிற எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணனுடைய பரமஸ்ய பும்சஹான்னு அந்த புருட சூக்தத்துல சொல்லி இருக்கிறதுனால அதே வார்த்தையை அப்படியே பும்சஹான்னு சொல்லிருக்க. அந்த பரமபுருஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள்ல இருந்து உண்டானவள். பத பிரசூதா பரமஸ்ய பும்சா, இவள் திருவடிகளாலே நடத்தப்படுபவளாக இருந்துருக்கான்னு அர்த்தம். பத பிரசூதான்றது பாதுகா தேவி விஷயத்துல வரச்சு. ஏன்னா திருவடியால பாதுகா தேவியை பெருமாள் தரிக்கிறேன். அப்ப அந்த பாதுகா தேவி அடுத்த பதவிநியாசம் எங்க பண்ணணும்னு சொல்லச்சு அந்த திருவடி எங்க இது பண்றது அது கூடவே போறபடினால பத பிரசூதா புவனஸ்ய பும்சாம் பரமஸ்ய பும்சஹா பிருத்வி மகிம்னா மணிபாதுகே துவம். துவம்னி மகிமையினாலே பிருத்வி ரொம்ப ரொம்ப பெரியவள்னு அர்த்தம். இது இந்த பிருத்வின்றது ரெண்டு அர்த்தத்துல வருது. பிருத்வின்றது பூமி பிராட்டியும் சொல்லலாம், அந்த பூமியினுடைய பெயர் தான். ஆகையால பூமி தேவியினுடைய திருநாமத்திலேயே இதுவும் ஒண்ணு சொல்றதாக சொல்றான். ஆகையால பூமியினுடைய மகிமையும் அளவிட முடியாததாக இருந்துருக்கு. பாதுகா தேவியினுடைய மகிமையும் அளவிட முடியாததாக இருந்துருக்கு. ஆகையால பாதுகா தேவி வேற இல்ல, பூமி பிராட்டி வேற இல்ல. பூமி பிராட்டியே தான் பாதுகா தேவியாக நமக்கு சேவை சாய்க்கிறா என்பதும் இந்த ஸ்லோகம் மூலமாக ஏற்படுறது. தைரியம் கோலோணிபிருதாம் விதத்தே சேஷாதயஸ்வாம் சிரசா வஹந்தி பத பிரசூதா பரமஸ்ய பும்சஹ பிருத்வி மகிம்னா மணிபாதுகே துவம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் இந்த பாதுகா சகஸ்ரத்துல சேவிச்சோம். அந்த பாதுகையினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய துர்லிபி எல்லாம் கூட அந்த தலையெழுத்தை கூட மாறிடுறதுன்னு சொல்ற. அதே சமயத்துல பாதுகையை அவஜ்ஞை பண்ணமானாக்கா, பாதுகையை திரஸ்காரம் பண்ணமானாக்கா, பாதுகா தேவியின் இடத்துல கௌரவம் இல்லாமல் இருந்தமானாக்கா நமக்கு வரக்கூடிய சுகங்கள்லாம் கூட கிடைக்காது போயிடும்னுறத. அகையில எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம பாதுகா தேவியின் இடத்துல திரஸ்காரமா நடந்து கொள்ளக்கூடாது. பாதுகையின் இடத்துல எப்பவும் பக்தி ஸ்ரத்தையோட தான் நடந்து கொள்ளணும்ன்றத முதல் ஸ்லோகத்தினால தெரிவிக்கிற. அடுத்த 2 ஸ்லோகங்கள்னால பூமி பிராட்டி மாதிரி தான் பாதுகா தேவியும் என்பது சொல்ற. அந்த பூமி பிராட்டியினுடைய திருநாமங்கள் எல்லாம் பாதுகா தேவி நமக்கு அனுகிரகம் பண்ற விதத்துல பார்த்தோம்னாக்க பாதுகா தேவிக்கும் ஒத்து இருந்துருக்கு. இது காரண பெயராக அமைவதுன்றது நாம எல்லாரும் கொண்டாட வேண்டிய விஷயம்ன்றத சொல்றார். அடுத்ததுல பாதுகையினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாதான் அந்த மனு முதலிய மகாராஜாக்களுக்கு கூட தைரியம் ஏற்பட்டது, நிலைப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னோம்னாக்க நாம நம்மளுடைய பதவிகளையோ நம்மளுடைய நிலைப்பாட ரட்சணம் பண்ணிக்கணும்னு சொன்னோம்னாக்க அந்த பாதுகையினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்ன்றத ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். நமக்கும் அந்த பாதுகா தேவி அனுகிரகம் பண்ணணும். எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணணும்னாக்க எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பாதுகையின் இடத்துல பக்தி குன்றாமல் இருக்கணும், குறையாமல் இருக்கணும். அந்த பரிபூர்ணமான பக்தியோடு இருக்கணும் பாதுகா தேவியின் இடத்துலையும் ரங்கநாதன் இடத்துலையும் சுவாமி தேசிகன் இடத்துலையும்ன்றத அதை பாதுகா தேவியும் சுவாமி தேசிகனும் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.